வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் நம்ம முழுசாக கவனம் செலுத்தினாலும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல கவனம் கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட அந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் ஆகுறதுன்னு நம்ம அதிகபட்சத்தில் தெரியாமல் தான் இருப்போம். எனக்கு எப்படின்னா தினசரியாக ஒரு வாழ்க்கை என்ன, இந்த வாழ்க்கையிலேருந்து இதுலேருந்து நம்ம எப்படி மூவ் ஆன் ஆகிறது எல்லாமே ஒன்று ஒன்றா முருகா 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 முருகா. இந்த வாழ்க்கையிலேருந்து இந்த வாழ்க்கைனா என்ன, இப்போ நம்ம வந்தோம், நம்ம பிறந்தோம், இதுக்காக நம்ம வாழ்க்கைனா என்ன, ஒரு மனிதனோட வாழ்க்கை இந்த மனிதனோட வாழ்க்கை பிறந்து அதுக்கப்புறம் அதில் வளர்ந்து என்ன கடமைகள் இருக்குது, என்ன மனிதன்னா என்ன செய்யணும், இது என்னோடய வேலை, இந்த உலகத்தில் நான் இந்த பூமியில் பிறந்தேன், இதுக்கப்புறம் நான் என்னோடய விஷயங்களை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே எனக்குள்ள ஒரு விஷயங்கள் நான் ஸ்பிரிச்சுவல் அதிகமாக போக 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 நமக்குள்ள ஒரு விஷயம் அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகவிதமான ஒரு முருகப்பெருமான்கிட்ட பக்தியாக நீங்கள் உள்ளே போக போக டீப்பராக போக போக கண்டிப்பாக ஒரு உணர்வு, இப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுவீங்க. நான் அதிகமாக நான் முருகப்பெருமான்கிட்ட கேட்குறதே இப்போது இன்றைக்கி இந்த நாள் முடிய போகுது, இதுக்கப்புறம் திரும்பி ஒன்று அடுத்த நாள் பிறக்கும், இப்படியே தான் வாழ்க்கை போய்ட்டுருமா முருகா, இந்த வாழ்க்கையில் என்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம், நம்ம இந்த ஜென்மம் எடுத்தோம், இது ஒரு நிறைவு அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுதான் நான் முருகப்பெருமான்கிட்ட கேட்குறேன். நிறைய பேர்